அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியாக கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக பேராசிரியர் உமாசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. இன்று நமக்கு துரிய தவத்தினை மிகச் சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்வு. இதுவரைக்கும் நாம பயிற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். பயிற்சிகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்து ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுசிலாம்மா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சுசிலாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஏன் இவ்வளவு பயிற்சிகள் செஞ்சாலும் கோபத்தை குறைக்கவே முடியல? சடார்னு ஒரு கோபம் வந்துடுது உச்ச ஸ்தாயில. என்ன காரணம்? நிச்சயமாமா. இன்னைக்கு அத பத்தி தான் பேசலான்னு டாபிக் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா நீங்க அந்த கேள்வி கேக்குறீங்க. சரிங்கம்மா. ஓகே. இப்போ கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க டாபிக்காவே பேசிருங்க. ஓகேங்க. யார் கைய வைக்கிறாங்களான்னு பாப்போம். அடுத்தவங்க பேசிட்டு அது பத்தி தான் இன்னைக்கு ஒரு இதுல பார்த்தேன் ஒரு வீடியோ. அதை பத்தி ஷேர் பண்ணிட்டு மகரிஷி சொன்ன கருத்துக்களை சினத்தை பத்தி பேசலான்ட்டு இருக்கிறேன். நீங்க லைன்லயே இருங்க. அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. கண்டிப்பா சொல்றேங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஓகே. இப்ப அம்மா கேட்ட யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். சரி, அம்மா கேட்டாங்க இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம செஞ்சுட்டுதான் இருக்கோம். ஆனா கூட நமக்கு கோபம் வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ, ஒரு 1 மினிட் வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்தா அதுல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த பையன், அவன் ஒரு 10 வயசு இருக்கும். அவன் என்ன பண்றான், அந்த பாலை குடிக்கிறதுக்காக கப்பை எடுக்கிறான். எடுத்த உடனே அது கை தவறி கீழே போட்டுறான். அந்த கப்பு நல்ல சில்லுச்சில்லா உடைஞ்சு போயிடுது. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்ன கவனமா எடுக்க முடியாதா, ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவன் கோவிச்சுட்டு போய் ரூம்ல உட்காந்துடுறான். அடுத்து அவனோட தங்கச்சி இருக்கிற, அவ உடனே எந்திரிச்சு போயிட்டு அந்த அண்ணனை பார்க்க போறா, பால் விளையாடவான்னு சொல்லி அவனை கூப்பிடுறா. அவன் இந்த அம்மா அடிச்ச கோபத்தோட உட்கார்ந்து இருக்கிறான்னா, உடனே என்ன பண்றான், அவளை புடிச்சு தள்ளி விட்டுறான்.
உடனே அந்த சின்ன பொண்ணு பாவம் அது என்ன செய்யும், அது உடனே அது கையில ஒரு டெடி பேர் பொம்மை வச்சிட்டு இருக்கு. அது உடனே போய் உட்கார்ந்து அந்த டெடி பேர் பொம்மைய குத்து குத்து குத்துன்னு குத்துது. சோ இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதை அப்படியே ரீவைண்ட் பண்ணி இந்த சூழ்நிலையே வேற விதமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோல காட்டுறாங்க. அப்போ அந்த இதே மாதிரி எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் பால் குடிக்கிறதுக்காக கப்பை எடுக்கிறான், கீழே போட்டுறான். உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, பரவாயில்லப்பா அவன் பதறான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, சரி பரவாயில்ல, இனிமே நீ கவனமா எடுத்துக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கவனத்தோட செய்யணும், இது பாரு கப்பு உடைஞ்சு போயிடுச்சு பாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு, சரி நீ பால் கொட்டிடுச்சுல இந்த ஆப்பிள சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு அன்போட குடுக்குறாங்க. அவனுக்கு ஏன்னா தான் மேல தப்பு இருக்கு, அந்த தப்ப பண்ணாம அவன் அம்மா அத சுட்டி காட்டாம நமக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு அவன் மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட அந்த ஆப்பிள வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் ரூம்ல போய் உட்காடுறாங்க. அதே அந்த தங்கச்சி போய் பால் விளையாட கூப்பிடுறா. அவன் உடனே கையில போனை வச்சிட்டு இருக்கான், அதை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த தங்கச்சி கூட போய் ஜாலியா விளையாடுறான். உடனே அந்த பொண்ணு விளையாண்டு முடிச்ச உடனே அந்த குட்டி குழந்தை என்ன பண்ணதா அந்த டெடி பேரை பிடிச்சு அதுக்கு அவ்வளவு முத்தம் கொடுக்குறான். சோ இப்ப என்னன்னா இந்த மகரிஷி சொன்ன விஷயம்தான் மகரிஷி நமக்கு அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. சினம் ஒரு சங்கிலி தொடர் போல. அதுக்கு அற்புதமா ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க. ஒரு வீட்டுல ஆரம்பிச்ச கோபம் ஒரு வீட்டுல ஒரு பெண் சமையல் பண்ண லேட் ஆனதுனால அவர் ஆபீஸ் போய் அங்க லேட் ஆகி அவர் போய் அவருக்கு கீழே வேலை பார்க்கிறவரை திட்டி அவர் அதே கோபத்தோட வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் ஏதோ குழந்தைய பத்தி சொல்ல குழந்தைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இதுதான் மகரிஷி நமக்கு அற்புதமா கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள். சினம் ஒரு சங்கிலி தொடர் போல. அப்போ இப்படிப்பட்ட சினம் நமக்கு தேவைதானா? இப்ப அம்மா கேட்ட கொஸ்டினுக்கே வருவோம். பயிற்சி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு கோபம், ஏன்னா நம்ம எல்லாம் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம், தினந்தோறும் எவ்வளவு விஷயங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கோபம் தேவைதானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கோபப்படுறதுனால 5 விஷயங்கள் பாதிப்படையுதான். முதல்ல என்னன்னா நம்முடைய உடல் நலமே பாதிக்கப்படுது. கோபம் படுறதுனால என்ன ஆகும், முதல்ல கோபமா கத்தி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்கள் தான் சிவக்கும். அப்ப இந்த கோபம் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது விலங்கின பதிவுல இருந்து நமக்கு வருது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நாம பிறக்கும் போதே சஞ்சித கர்மம் முன்வினை பதிவுகளோட தான் பிறக்கிறோம். அப்போ அந்த சஞ்சித கர்மம் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டு. அப்போ அந்த சஞ்சிதத்துல என்னன்னா விலங்கின பதிவுல இருந்து அப்படி ஓரறிவு தாவரம், ஈரறிவுல இருந்து 3 அறிவு 5 அறிவு விலங்கின பதிவும் நம்மளோட கருமையத்துல இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா அதோட பாதிப்பு எப்படி நம்ம கோபப்படும் போது சொல்லுவோம் பாத்துருங்க, தேள் மாதிரி கொட்டாத, பாம்பு மாதிரி சீர்றான் பாரு, நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு விழுறான், இப்படித்தானே நம்ம உதாரணம் சொல்றோம். அந்த விலங்கினத்தை தானே உதாரணமா எடுத்துக்கிறோம். அப்போ அந்த விலங்கின பதிவு நம்மளோட வித்து தொடர கருமையத்துல இருக்கிறதுனால அப்பப்போ அந்த அலைச்சுழலுக்கு போறப்போ நமக்கு அந்த கோபம் வெளியில வருது. அப்போ இந்த கோபப்படுறதுனால 5 பாதிப்புகள் நடக்குதுன்றாங்க. முதல்ல என்ன பாதிப்புனா நம்முடைய உடல் நலம் பாதிக்கப்படுது. அப்போ உடல் நலம் பாதிக்கப்படுறதுனால அதுல என்ன ஆகுது, முதல்ல பிபி ரைஸ் ஆயிடுது, ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது, கையை நடுங்க ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தா மலச்சிக்கலும், அதனால கோபப்படுறவங்களுக்கு பார்த்தா மலச்சிக்கல் இருக்கும்ன்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட கோபம் நமக்கு தேவைதானா அப்படின்னு நாம யோசிக்கணும். அப்போ அந்த பிபி வரும்போது என்ன ஆகுது, ஹார்ட் அட்டாக் கூட வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த கோபப்படுறதுனால மனவளம் பாதிக்குது. எப்படி மனவளம், இப்ப பாருங்க அம்மா அருமையா தவம் எடுத்தாங்க, நம்ம அரை மணி நேரம் உட்கார்ந்து தவம் பண்ணிருக்கோம், நமக்கு எவ்வளவு ஜீவகாந்தம் எவ்வளவு நமக்கு சேமிப்பாயிருக்கு. ஆனா இதெல்லாம் முடிச்சுட்டு போறோம், யாராவது பசங்க கேக்குறாங்க, இல்ல ஹஸ்பண்ட் ஏதாவது கேக்குறாங்க, இல்ல மாமியாரோ அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு விஷயம் கேக்குறாங்க, நம்ம உடனே டக்குன்னு கோபப்பட்டோம்னா என்ன ஆகும், இந்த 20 நிமிஷம் நம்ம அமைதியா உட்கார்ந்து தவம் பண்ணி சேர்த்த அந்த ஜீவகாந்தம் விரயமாகி போய்விடும். அடுத்தது நமக்கு அதனால என்ன ஆயிடுது, மனச்சோர்வு ஏற்படுது. திட்டிடுவோம், ஆனா கோபப்பட்டு பேசிட்டு அடுத்து நமக்கு என்ன ஆகுது, மனசுல ஒரு வருத்தமும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ உடல் நலம் பாதிக்குது முதல்ல, அடுத்து மனவளம் பாதிக்குது. அடுத்தது பார்த்தா 3வதா நட்பு நலம் பாதிக்குது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். ஏமப்புனைனா
பொன் போன்ற நட்பு. வள்ளுவ பெருந்தகை அற்புதமா இந்த குறள்ல கொடுத்துட்டாங்க. கோபப்படுறவங்க கிட்ட யாராவது வருவாங்களா? வீட்டுல யாராவது வள்ளுவள்ளுன்னு விழுந்தாங்கன்னா உடனே என்ன ஐயோ அவகிட்ட போகாத, எப்ப பார்த்தாலும் வள்ளுவள்ளுன்னு விழுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு கூட யோசிப்பாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்து நல்லா சொன்னா கூட ஐயோ திடீர்னு கோபப்பட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்மளே லைஃப்ல பாக்குறோம். ரொம்ப இந்த மாதிரி சட்டு சட்டுன்னு கோபப்படுறவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த கோபப்படுறதுனால அந்த சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனை பொன் போன்ற நட்பை கூட கெடுத்து விடுமாம் இந்த சினம். அடுத்தது பார்த்தோம்னா ஆன்மீக பாதிப்பு. நம்ம எல்லாம் இப்ப ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மளோட வாழ்வின் நோக்கம் என்ன? அந்த இறைநிலையை உணர்றதுக்காக. அப்போ இந்த ஆன்மீகத்திலையும் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா நம்ம உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையிலேயே எப்போதும் தவம் செய்யறதே எதுக்காக? அந்த மன அலைச்சூழலை குறைக்கிறதுக்காக. அப்ப கோபப்படும் போது என்ன ஆகும்? மன அலைச்சூழல் அதிகமாகும். அப்போ நமக்கு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? தவம் பண்ணும்போது உட்கார்ந்து நம்மளால ஆழ்ந்து தவம் பண்ண முடியாது. அப்போ நம்மள நோக்கமான வாழ்வின் நோக்கத்தை அடைய முடியுமா? அடையவே முடியாது. அப்போ ஆன்மீகத்திலையும் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. அடுத்தது பார்த்தோம்னா மகரிஷி சொல்றாங்க 5வதா சமுதாயத்திற்கு கூட இந்த கோபப்படுறதுனால பாதிப்பு. ஏன்னா நம்ம கோபப்படும் போது என்ன ஆகுதுன்னா அலை இயக்கம் தானே. எப்படி நம்ம வாழ்க வையகம்னு வாழ்த்தும் போது அது வான்காந்தத்துல பதிஞ்சு உலகத்துல நன்மை விளைவிக்குமோ, அதே மாதிரி நம்ம கோபப்பட்டு கத்தும் போது அதுவும் போய் வான்காந்தத்துல அந்த பிரபஞ்ச காந்தத்துல போய் பதியும் போது அது என்ன ஆகுது? யார் மூலமாகுது? அதே ஒத்த மனநிலை யார் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் அதை வெளிப்படுத்தி விடும். சில பேர் பார்த்தா இன்னும் இருப்பு கட்டிய சினமா, கோபத்தை உடனே காட்ட மாட்டாங்க, உள்ள வச்சு அதை வஞ்சமா வச்சுட்டு இருப்பாங்க. சோ அத மாதிரி வைக்கும் போது இன்னுமே நம்மளோட ஜீவகாந்தம் 2 மடங்கு விரயமாகும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ இந்த கோபப்படுறதுனால 5 பாதிப்புகள்: உடல் நலம், மனவளம், நட்பு நலம், ஆன்மீக பாதிப்பு, அடுத்து சமுதாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ இந்த நம்ம அம்மா சுசிலா அம்மா கேள்வி கேட்டாங்க, நம்ம பயிற்சியில இருக்கிறோம், நமக்கு கோபம் வருதுன்ட்டு. அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா தவம் நல்லா பண்ணணும். காலையில சாயங்காலம் 2 வேளை கண்டிப்பா தவம் பண்ணணும். தவம் பண்ணி நம்முடைய மன அலைச்சூழல் வேகத்தை தவம் பண்ணும்போது நமக்கு அதுதானே நடக்குது. மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய ஆரம்பிக்குது. இதே மனநிலையில எப்போதும் இருக்க முடியும்னா நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்ம போறோம், குடும்பத்துக்குள்ள போறப்போ பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சூழ்நிலைகள், நட்பு வட்டத்துக்குள்ள போறப்போ அங்க வேற மாதிரி சூழ்நிலைகள். அப்ப இதையெல்லாம் சமாளிக்கும் போது கண்டிப்பா நமக்கு நம்ம பேசாம இருந்தா கூட நம்மளை கோபப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை தினந்தோறும் நாம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி இடத்துல நாம எப்படி அந்த கோபத்தை குறைச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல பயிற்சி செய்யணும். அடுத்து வாழ்த்து. நம்மள நாமளே இந்த நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் கோபம் வருது, நம்ம வாரத்துல ஒரு நாள் மௌனம் கண்டிப்பா இருந்து, நம்ம வீட்டிலேயே கூட மன்றத்துக்கு போக முடிஞ்சவங்க அங்கங்க மௌனம் எல்லாம் நடக்குது, அதுல போய் கலந்துக்கலாம். சில பேரால போக முடியாது. அவங்க வீட்டுல ஒரு கிழமை உங்களுக்கு என்னைக்கு வசதியா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் நமக்காக ஒதுக்கி நம்மளோட அந்த அந்த வாரத்துல என்னென்ன நடந்தது, எந்தெந்த நேரத்துல நான் கோபப்பட்டேன், உணர்ச்சி வயப்பட்டேன் அப்படிங்கிறத நாம ஒரு நோட் புக் எடுத்து எழுதிக்கலாம். யார் மேல நமக்கு அதிகமா கோபம் வருதுன்னு பார்த்துட்டு, இல்ல எந்த சூழ்நிலை வரும்போது நமக்கு கோபம் வருதுன்னு பார்த்துட்டு, இந்த கோபப்படுறதுல என்னோட பங்கு என்ன இருக்கு, இதுல நான் என்ன செய்யறேன், என்னோட தப்பு என்ன இருக்குன்னு முதல்ல நாம பார்க்கணும். நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்? அடுத்தவங்களையே தான் நம்ம காட்டி காட்டி பழக்கம். ஒரு நிலையில இடிச்சா கூட நிலை இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டா தர வலிக்கி விட்டுருச்சு இப்படிதான் சொல்றோமோ ஒழிய நான் தவறுதலா வந்தேன்னு நம்ம யாருமே சொல்றது இல்ல. அப்போ அடுத்தவங்க மேலேயே நம்ம பழி போடுறதுனால நம்ம என்ன பண்றோம்? முதல்ல நம்ம மன அலைச்சூழல் வேகம் தவம் உட்கார்ந்து நல்ல ஒரு துரியத்துல தவம் பண்ணிட்டு நாம அந்த வாரத்துல என்னென்ன நடந்தது, எந்தெந்த இடத்துல நாம கோபப்பட்டோம், எப்பெல்லாம் நமக்கு கோபம் வருது, எந்த சூழ்நிலையில நான் அமைதியா தான் இருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது, என்னை பத்தி ஏதாவது பேசும்போது, என்னோட விஷயத்துல அவங்க தலையிடும் போது எனக்கு கோபம் வருது. அந்த மாதிரி ஒரு வாரத்துல நடந்ததை நம்ம நினைச்சு பார்த்துட்டு அந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் அமைதியாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா வேணும்னே கோபப்படுத்துற மாதிரி, நம்ம அமைதியா இருந்தா கூட
சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இடத்துல மகரிஷி அததான் கவலையில சொல்லியிருப்பாங்க, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும், அதை இக்னோர் பண்ணிடணும். அதை போட்டு உள்ளுக்குள்ள போட்டு நாமளும் கஷ்டப்பட்டுட்டு நாம மனசு வருத்தப்பட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்காம அந்த இடத்துல நாம அலட்சியப்படுத்தணும். அதுலயும் ஒரு அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க, அலட்சியப்படுத்த வேண்டியது அவங்க வார்த்தைகளைத்தான் தவிர பெரியவங்களை என்னைக்குமே அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு அற்புதமா மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்போ நாம அந்த மாதிரி யாராவது நம்மளை கோபப்படுத்திட்டு வேணும்னே நம்மள ஏதாச்சும் இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு அவங்கள வாழ்த்தணும். இக்னோர் பண்றதுன்னா என்ன, அவங்கள நாம வாழ்த்த ஆரம்பிக்கணும். வாழ்க வளமுடன் ஏன்னா இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம எழுதும் போது நமக்கே தெரிஞ்சிரும், இந்த சிச்சுவேஷன்லதான் எனக்கு அடிக்கடி கோபம் வருது, அப்ப இவங்க இந்த நபர்னாலதான் வருது, அப்ப இவங்கள நாம வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள நாம நல்ல வாழ்த்திட்டே இருந்துட்டு அந்த இடத்துல ஒரு சங்கல்பம், இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் பொறுமையாக இருப்பேன், பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்கள நாம என்ன பண்ணணும், மன்னிக்கணும். மன்னிக்கிற தன்மை அத மாதிரி ஒரு பெரிய ஒரு நற்பண்பு எதுவுமே கிடையாது. சோ நாம அவங்க அவங்க வெட்கப்படுற அளவுல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அவங்க வெட்கப்படுற அளவுக்கு நாம நன்மையை செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மன்னிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல உள்ள பாரம் முதல்ல இறங்கிரும். ஏன்னா இந்த கோபப்படுறதுனால முதல்ல என்ன ஆகுது, உடல் நலம், நம்முடைய உடம்பு பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல நாம எதை பார்க்கணும், நம்ம உடம்ப பார்க்கணும். அப்போ உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்கள மன்னிக்கணும். மன்னிக்கிறது உடனே வருமா, ஒரு நாள்ல வருமா, நிச்சயமா வராது. அப்போ நாம அதுக்கு என்ன பண்ணணும், தவம் பண்ணணும். தவத்துல உட்கார்றதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி செஞ்சாதான் 20 நிமிஷம் நம்மளால தவத்துல ஆழ்ந்து உட்கார முடியும். அப்போ மகரிஷி கொடுத்த இந்த மனவளக்கலைன்ற பொக்கிஷமான இந்த உடற்பயிற்சி, உயிரை வளமா வைக்கிற காயக்கல்ப பயிற்சி, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தவம், அடுத்து அகத்தாய்வு பயிற்சி, இந்த தற்சோதனை பயிற்சிகள் இதெல்லாம் செய்ய 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 படிப்படியா நம்முடைய ஒரே நாள்ல இது குறையவே குறையாது. அப்போ நாம தவம் செஞ்சுட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கும் நமக்கும் நிச்சயமா வித்தியாசம் வேணும்ல. தவம் பண்றவங்களும் அதே மாதிரி இருந்தா நான் வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்னவோ வாழ்க வளமுடன் சொல்ற, மனவளக்கலை பயிற்சின்ற, இப்படி கோபப்படுறிய அப்படின்னு அந்த மாதிரி பயிற்சிக்குள்ள இருக்கிறவங்கள்ட்டதான் நிறைய இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும், இதை குறைக்கிறதுக்கான வழிகள், குடும்பத்துல இருக்கிறோம், நிச்சயமா நமக்கு அந்த கோபமான சூழ்நிலையை தினந்தோறும் சந்திக்க கூடியது. அதே மாதிரி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்கன்னா அவங்க டீம்ல இருக்கிறவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சுக்காம அவங்கள ஏதாவது இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த டீம்ல இருக்கிறவங்கள ஃபுல்லா வாழ்த்தலாம். ஏன்னா மகரிஷி நமக்கு அற்புதமா, நம்ம அவங்க கிட்ட போய் நீ தப்பு செய்யற, அது பண்ற, இது பண்றன்னு சொல்றதை விட நம்ம கிட்டயே ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம அவங்கள நல்லா வாழ்த்திட்டு நம்மளும் வாழ்த்திட்டு நான் எங்க 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவட்டும். இன்னைக்கு நான் ஆபீஸ் போறேன், இவங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படட்டும், வாழ்க வளமுடன் சொல்லி அருட்காப்பு, நமக்கு ஒரு அருட்காப்பு அவங்களுக்கு ஒரு அருட்காப்பு போட்டுட்டோம்னு வைங்களா, 2 கருமையமும் இணையும் போது என்ன ஆகும், பாசிட்டிவ். இதுதான் அந்த வாழ்த்து, வாழ்க வளமுடன் அவங்க கிட்ட மோதி நம்ம கிட்ட பிரதிபலிக்கும். அப்ப திருப்பியும் நமக்கு பாசிட்டிவ் தான் வரும். அடுத்து நாம அருட்காப்பு போட்டிருக்கோம், அவங்களுக்கு அருட்காப்பு போடுறோம். சோ 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டாச்சு. அப்போ இந்த மாதிரி மகரிஷி கொடுத்த அந்த வாழ்த்து சங்கல்பம், இதை நாம தினந்தோறும் நம்ம லைஃப்ல பின்பற்றிட்டே வந்தோம்னா நிச்சயமா இந்த மாதிரி கோபமான வரக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம். வராம இருக்காது, நிச்சயமா வரதான் செய்யும். அப்ப அந்த நேரத்துல நாம என்ன பண்ணுவோம், அமைதியாயிடுவோம். அந்த இடத்துல நாம எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா தானே அவங்க திரும்ப பேசுவாங்க, பிரச்சனை பெருசாகும். அப்போ நாம பொறுமையா இருப்போம், அமைதியா இருக்கணும், மன்னிச்சு விட்டுறணும். இந்த 3 விஷயத்த கடைபிடிச்சோம்னா நிச்சயமா நாம இந்த நம்மளோட குடும்பத்திலயும் சரி, நம்ம எங்க போறோமோ அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல யார் யார் நம்மளை கோபப்படுத்துறாங்களோ அந்த சூழ்நிலையை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு மகரிஷி நமக்கு இன்னும் அகத்தாய்வு பயிற்சியில இத பத்தி மகரிஷி அட்டவணை போட்டே நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மௌனம் தான் சிறந்த வழி. சோ நாம மௌனத்துல இருந்து இந்த மன அலைச்சூழல் வேகத்தை குறைச்சு தவம் பண்ணிட்டு நம்மளை பற்றி தற்சோதனை பண்ணி நமக்குள்ள இருக்கக்கூடிய என்னால என் மேல என்ன தப்பு. இப்போ ஒரு வீட்டுல காலையில அம்மா எந்திரிச்சு சமைக்க லேட் ஆனதுனால அவர் ஆபீஸ் போக லேட் ஆயிடுது. அப்போ தப்பு யார் மேல இருக்கு, அந்த அம்மா மேல. அப்போ நாளைக்கு நான் சீக்கிரமா எந்திரிச்சிருப்பேன், அந்த இடத்துல ஒரு சங்கல்பம். சோ இந்த மாதிரி நம்ம மேல என்ன தப்பு இருக்குங்கிறத முதல்ல பார்த்தா அதை திருத்திக்க முயற்சி பண்ணுனா
நம்மளோட உடல் நல பாதிப்புல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து மனநலம் பாதிப்பு, அது பெரிய பாதிப்பு. அது உடல் நலத்தையாவது சரி பண்ணிடலாம், மனசு பாதிச்சதுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஐயோ இப்படி இந்த வார்த்தைய பேசிட்டாங்களே, நான் எதுவுமே செய்யல, என்ன இப்படி பேசிட்டாங்களேன்னு உள்ளுக்குள்ள போய் போய் அதனால என்ன ஆகும்னா அல்சர் வந்துரும்ன்றாங்க. இந்த மாதிரி நாம வருத்தப்பட்டு இருக்கும்போது முதல்ல இந்த நாக்குல புண்ணு வந்து, அடுத்து குடல்லையே புண்ணு வந்து அல்சரே வந்துரும் அப்படின்றாங்க. அடுத்து கான்ஸ்டிபேஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நாம மனசை நல்லபடியா வச்சுக்கிறதுக்குதான் மகரிஷி கொடுத்த அற்புதமான தாரக மந்திரம் வாழ்த்து. அவங்கள நல்லா வாழ்த்துவோம். இப்ப நமக்கே தெரியும், சில வீட்டுக்கு போறப்போ இங்க போனா ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு போறப்போ நம்ம வீட்டுல இருந்தே நல்லா தவம் பண்ணி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் வாழ்த்திட்டு போனோம்னா அந்த சூழ்நிலை நல்லபடியா இருக்கும். அதையும் மீறி அவங்க பிரச்சனை பண்ணா கூட நாம அமைதியா இருக்கிறதுக்கு நாம செய்யக்கூடிய தவமும் வாழ்த்தும் சங்கல்பமும் நமக்கு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சுசிலாமா. உங்களுக்கு மைக்க அன்மியூட் கொடுக்குறாங்கம்மா, நீங்க பேசலாங்கம்மா. சுசிலாமா. அம்மா வாழ்க வளமுடன், நல்ல பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. இதுல ஒரு கிளாரிபிகேஷன்மா. சொல்லுங்கம்மா. மனித இனம் தோண்டி பல லட்சம் வருஷம் ஆச்சுன்றாங்க. ஆமா ஆமா, பல லட்சம் விலங்கின பதிவு முதல்ல, அப்புறம் மனிதன். ஆனா இந்த பின்னால வந்த மனிதன் மாதிரி தான் நம்மளும் வந்திருக்காங்க எல்லாரும். ஆனா அதுல ஒரு சாரர் நல்ல கோவப்படாமே மலுமட்டையா இருக்காங்களேம்மா. அதுதாங்கம்மா, அவங்க கருமையத்துல அந்த நல்ல பதிவு இருக்குமா. அதுதான் இப்போ பசு சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் போது பசுன்னு சொல்றது எப்படி இருக்கு, மாடுன்னு சொல்றது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அத மாதிரி அந்த பதிவுகள் அவங்களோட கருமையத்துல அந்த விலங்கினத்துல சாஃப்டா உள்ள விலங்கின பதிவு ஏதாவது இருக்கலாம். அவங்க முன்னோர்கள் எல்லாருமே அந்த மாதிரியே இருக்கலாம். எதனாலும் கேட்டுட்டு எதனாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கு பாருங்களேன். சோ அதுதான் அவங்களோட அந்த கர்மாதாமா, இது மெயின். இது அதுதான் அந்த சஞ்சித கர்மம். அதுதான் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல மகரிஷி. அதுதான் அத வந்து அத மாத்திக்க கூடுறத மாத்துறதுக்குதான் மகரிஷி நமக்கு பயிற்சி கொடுத்துட்டாங்க. அந்த கருமையத்துல அந்த மாதிரி பதிவு இருந்தா கூட நாம நல்லத மேல போட்டு போட்டு, எப்படி டேப் ரெக்கார்டர்ல வந்து பழைய பாடல் இருக்கு, புது பாடலை பதியும் போது புது பாடல் தான் கேட்கும். அப்போ அதே மாதிரி நாம மேல நல்லத போட 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 அந்த கோபமான பதிவு, அந்த விலங்கின பதிவு இருந்தா கூட நம்ம செய்யற நல்ல பதிவுகள் மேல போட 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 நமக்கு வரக்கூடியது நமக்கு அன்பும் கருணையும் தான் மேலோங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? நல்ல விளக்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணுமா. இன்னொரு விதமா காய்கள் இப்ப 3ஆம் நிலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, இரவு தூங்க போறப்போ. ஆமா, சாப்பிட்டுறோம். அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் கழிச்சு அந்த இன்னொன்னு பண்ணலாம்? அது ஒரு 2.5 மணி நேரம், 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும். இப்போ ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 10 மணிக்கு நீங்க பண்ணலாம். சரிங்களா? நம்ம ஒரு 1:30-2 மணிக்கு எந்திரிக்கிறோம்ல, அந்த நேரம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுமா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. தூங்கிட்டோம்னா அவ்வளவுதான், தூங்கிட்டோம்னா முடிஞ்சது. தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யணும். அதுதான் அந்த டியூரேஷன் மட்டும் எடுத்துக்க கூடாது, கால அளவு மட்டும் இல்ல. ஆமா, அதுதான் 7 மணிக்கு சாப்பிட்டா 10 மணிக்கு பண்ணலாமா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவுல எல்லாம் பாத்ரூம் போறதுக்கு எந்திரிப்போம்ல, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. படுத்து தூங்கிட்டோம்னா அவ்வளவுதான். சரிங்களா? சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்க விளக்கம் அருமையா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. அம்மா எனக்கு ஒரே ஒரு இந்த எக்ஸசைஸ்ல கேள்விமா. இந்த 40 வயசு வரைக்கும் உடம்பு நல்லா இருக்குமா? அந்த 40 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒவ்வொரு இதா வருது, கை வலி, கால் வலி. அதாவது கமலங்கால் போட்டு உட்காரதே ஒரு 1/2 மணி நேரம் உட்காரவங்கட்டு முட்டிக்கால் எல்லாம் பிடிக்குது. அந்த மௌனத்துல எல்லாம் உட்கார்ந்தோம்னா ரொம்ப முழங்கால்லாம் வலி இருக்கேங்கம்மா. அதுக்கு மட்டும் விளக்கம். அதாவதுங்கம்மா, வயசு வர வர என்ன ஆகுதுன்னா
நமக்கு ஆ வந்து நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரி இப்ப ஆ சாப்பிடுறோமா? 40 வயசு வரப்போ சாப்பாடு அளவு குறைஞ்சிருது. அளவு குறையும். நம்ம ஆமாங்க. காயக்கல்பத்திலேயே பார்த்திருக்கோம்ல. சோ ஆமா. சாப்பாடு அளவு குறையுது ஒண்ணு. அடுத்து இன்றைய காலகட்டத்துல அந்த ஆ உணவுல எல்லாத்துலயும் கெமிக்கல் போட்டுதான் எல்லாமே இருக்கு. ஆமாங்க. நம்ம வந்து ஒரு ஆ கீரை நல்லதுன்னு வாங்கி சாப்பிடுறோம். ஆனா அந்த கீரையில பார்த்தா அவ்ளோ மருந்து போட்டிருக்காங்க. ஒரு பழம் ஆமாங்க. நல்லதுன்னு சாப்பிடுறோம். அந்த பழத்துல பார்த்தா இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னு தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா ஆமாங்க. ஒரு வீடியோவே வருது. அதுக்குள்ள பார்த்தா ஆமா. அவ்ளோ இன்ஜெக்ஷன் போட்டு எதையோ ஏத்துறாங்க. அப்போ இன்றைய காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மகரிஷி நமக்கு கொடுத்த இந்த ம். காயகல்பம் சாப்பிடும்போது மறக்காம அது ஆ மட்டும் நிறைய பேர் விட்டுறாங்க. சோ ஆமா. சாப்பிடும்போது மறக்காம காயகல்ப பயிற்சி காய். ஓ! பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா, நமக்கு ஆ உங்களுக்கு மறந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம ஆ உப்பு எப்பயும் சாப்பிடும்போது எடுப்போம். இல்ல என்ன பொருள் ஆமாங்க. நீங்க எடுப்பீங்களோ, அதுல காயக்கல்பம்னு ஒரு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டி வச்சிருங்க. சும்மா ஓ! ஒரு பேப்பர்ல எழுதி செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சிருங்க. சரி, நம்ம சரிம்மா. தட்டு வீட்ல எடுப்போமா? சாப்பிடலையுமாம்மா? ஆ வீட்ல வீட்ல சாப்பிடையில சாப்பிடும் ஆமாமா. அப்ப கண்டிப்பாங்கம்மா. 3 ஆ வேள நம்ம பிரேக்ஃபாஸ்ட் காலையில வெளியில சாப்பிடுறோம். சாப்பிட்டோம்னா தானே போடணும்னு இல்ல, இல்ல, சொல்லுவாங்கம்மா. இல்ல. ஐயோ! ஆ வீட்ல சாப்பிடும்போதும் போடணும் நம்ம. போட்டுடணும். அதுக்கு தான் சரி. நான் சொல்றேன். இந்த மாரி ஆ நமக்கு ஆ வந்து உணவு எல்லாமே இப்ப கெமிக்கல் ஆயிடுச்சுமா. எதுதான் நல்ல ஆமாங்க. சாப்பாடு, எதுன்னே ஆ நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு நாள் வரக்கூடிய நம்ம போன்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, பாக்குறோம். எத ஆமாமாங்க. சாப்பிடுறது, எத சாப்பிடக்கூடாது நமக்கே ஒரு குழப்பம் வந்துரும். ஆ இன்னைக்கு இது நல்லதுன்றாங்க, நாளைக்கு அதே இது கெடுதல்ன்றாங்க. சரி. அப்ப ஆமா. நம்ம என்ன பண்ணணும்? மகரிஷி அதுக்கு தான் நமக்கு குடுத்திருக்காருமா. நம்ம வீட்ல சாப்பிடும்போதும் கண்டிப்பா வெளியில சாப்பிடும்போது கண்டிப்பா 100% போடணும். நம்ம ஆமா. காயகல்பம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். வீட்ல சாப்பிடும் போதும், இப்போ இன்றைய சூழ்நிலையில எல்லாம் ஒரு கெமிக்கல் கலந்த உணவுகள் இருக்கிறதுனால, காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேளை வீட்ல சாப்பிட்டாலும், காயகல்பம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்களேன். அந்த சரிங்க. உணவுல வரக்கூடிய அந்த சத்து வந்து நமக்கு உடம்புக்கு ஒத்ததாவும் இருக்கும். நமக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். நீங்க அந்த கால் வலி உட்கார முடியலன்றீங்களா? ஃபுட் ஆமா. ரிஃப்ளெக்ஸாலஜி ஆமாங்க. இருக்குல்லங்கம்மா. ஆ பாதங்கள அழுத்தி விடுறது. 2 ஆமாங்கம்மா. வேளை பண்ணுங்க அது. சரிங்களா? 2 வேள. ஓ! கால் சரி. பயிற்சி மட்டும் 2 வேளை பண்ணுங்க. அப்புறம் ஆ நைட்டு தூங்க போற முன்னாடி சும்மா ஒரு வெது வெதுன்னு தண்ணி வச்சு ஒரு பக்கெட்லயோ, டப்லயோ வச்சு ஆ அதுல கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு 2 சரி. காலையும் அதுல சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சு 2 காலையும் அதுல வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, சரிம்மா. சரிங்க. ஓகே, அது ஓகேம்மா. மாரி பண்ணிக்கோங்க. நன்றிங்கம்மா. அது மாரி வாழ்க வளமுடன். பண்ணும்போது உங்களால நல்ல ஃப்ரீயா உட்கார்ந்து பண்ண முடியும். சரிங்களா? சரி. நன்றிம்மா. வாழ்க ஓகேம்மா. வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மி மூர்த்தி வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன டவுட்னாம்மா, நான் வந்து சம்டைம்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு கால் மறுத்துருதும்மா. ம், ஜெபம் பண்ணிட்டு ம், இருக்கும்போது. ம், அது ம், மட்டும் அந்த மாரி இருக்காது. சம்டைம்ஸ் அது மாரி ஆகுது. அது ம். எதனாலன்ட்டு எனக்கு தெரியலங்கம்மா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எனக்கு புக்கு வேணுமா மனவளக்கலை 1, 2, 3 அது நான் எப்படி வாங்குறதுன்றது நீங்க எனக்கு எங்க தெரியல. இருக்கிறீங்கம்மா? எங்க இருக்கிறீங்க? சென்னையில இருக்கோம்மா. சென்னையில தானே இருக்கீங்க. எந்த ஏரியால இருக்கிறீங்கம்மா? வடபழனி மேம். வடபழனி. உங்க இதுல பக்கத்துல மன்றம் இருக்கும். உங்க நம்பர் வேணா போடுங்க. பக்கத்துல உள்ள மன்றம் பேரு நானு அட்ரஸ் வாங்கி அனுப்புறேன். நீங்க அங்க சரி. போய் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா, ஆ, சரிங்கம்மா. நம்பர் ஓகேங்களா? எப்படிம்மா தர்றது? நம்பர் சொல்றீங்களா? நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. 9043 ம், 765902. ம். 9043765902 லக்ஷ்மி தானே உங்க பேரு? ஆமாங்கம்மா, ஆமாமா, ஆமா. சரிங்கம்மா. நான் வடபழனியில எங்க இருக்கு மன்றம்னு கேட்டு அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அங்க போய் புக் வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரிங்கம்மா, ஓகே. ஓகேம்மா. ஓகேங்கம்மா. நன்றிம்மா. ஓகே. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அடுத்ததாக ஜெயா ஸ்ரீதரன் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஜெயா ஸ்ரீதரன் அம்மா மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. திருப்பியும் அன்மியூட் கொடுத்துருக்கம்மா உங்களுக்கு. ஜெயாம்மா. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுமா, ஆ, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அது வாழ்க அந்த வளமுடன். அந்த கால் வலிக்கு, முழங்கால் வலிக்கு அன்றைக்கு நான் கேட்டிருந்தேன். அப்ப அவங்க சொன்ன மாதிரி ஆ, வாழ்த்து போட்டேன்னா காயகல்பம் செய்யறேன். அதே ஆ, மாதிரி இந்த என்ன ஓய்வு, ரெஸ்ட் ஆ. கடைசியா செய்யற அந்த அதுவும் நான் செய்ய கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்ப. குறைஞ்சிருக்கா? தொடர்ந்து அப்படியே நான் ஆமாம் குறைஞ்சிருக்கு ம், இப்ப. ம், அவே ம், அதே மாதிரியே தொடர்ந்து நான் செய்து வர்றேன். பட் கால் பயிற்சி செய்யக்கு கொஞ்சம் அதுல ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் செய்யறேன். நான் முழங்காலோட சம்பந்தமா ம், கொஞ்சம் ம், ஸ்ட்ரெஸ் கொடுத்து ம், கூட அதுல கவனத்தை செலுத்தி செய்யறேன் நான்.
ம் அப்ப அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப அப்படியே தொடர்ந்து நான் செய்யலாம்னு யோசிக்கிறேன். ம் கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. நீங்க முன்னாடி பேசுனீங்கல்ல ஒரு 2-3 வாரம் ஆமா முன்னாடி. பேசி ஆமாம் கேட்டிருந்தீங்க. ஓகேங்கம்மா. ஓகே. ஞாபகம் இருக்குமா? ஓகே. ரொம்ப ஆமா. சந்தோஷம்மா. உங்களோட இத மற்றது நீங்க ஃபீட்பேக் சொன்னதுக்கு. யா மற்றது கோவம்னு சொல்றது அதையும் நான் குறைச்சிருக்கிறேன். ரொம்ப ம் கோவப்படுறேன்னா ம் தவம் செய்யறதாலேயும் மற்றது ம் இந்த இந்த உங்களோட இந்த நற்சிந்தனைகளையும் கேட்கறதால நான் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இப்ப ம் ம் கோவப்படையக்குல அந்த சிந்தனையை முதல் எடுத்துக்கொள்றேன். கோவம் வருகின்ற சுச்சுவேஷன் வரைக்கும் அப்ப அதுகளை ம் முதல் யோசிச்சு பார்க்க ம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப ம் ம் அத சொல்லுவோம் தான் எடுத்து நான் ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க Yeah. வளமுடன். தொடர்ந்து பயிற்சிகளை வாழ்க பண்ணுங்க. வளமுடன். எல்லாமே ஆமா படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆமா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ரொம்ப நன்றிங்க. ஓகே. நன்றி அம்மா. ஐயா சந்திரன் ஐயா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி காயக்கல்பம் ஏன்னா அம்மா கேட்டதுனால இதுக்கு முன்னாடி பேசின அம்மா கேட்டதுனால வீட்லயும் செய்யணுமான்னு கேட்டாங்க. அதனால அந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் சொல்லுங்கன்னு போட்டிருக்காங்க. சோ நாம தொடர்ந்து அந்த காலையில இப்ப இட்லி சட்னி வச்சு சாப்பிடுறோம்னா ஒரு துண்டு இட்லி சட்னி தொட்டு கையில வச்சுக்கணும். கையில வச்சுட்டு 10 அஸ்வினி முத்திரை ஒரு ஓஜஸ் போட்டுட்டு அந்த கவளத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி மத்தியானம் நம்ம சாதம் குழம்பு காய் வச்சிருக்கோம்னா அந்த குழம்பு விட்டு பிசைஞ்சிட்டு அந்த காயை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வாய் எப்படி சாப்பிடுவோமோ அத மாதிரி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கவளத்தை கையில வச்சுட்டு கையை அப்படி மூடிட்டு 10 அஸ்வினி முத்திரை ஒரு ஓஜஸ் போட்டுட்டு அந்த சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நைட்டு டின்னர் சாப்பிடும் போதும் தோசையோ சப்பாத்தியோ என்ன சாப்பிடுறோமோ அத ஃபர்ஸ்ட் வாய கையில வச்சுட்டு 10 அஸ்வினி முத்திரை ஒரு ஓஜஸ் போட்டுட்டு அந்த உணவை சாப்பிட்டோம்னா அந்த உணவு உடலுக்கு ஒத்ததாக ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் உழைப்புக்கு எந்த அளவு உணவு தேவையோ அந்த அளவு தான் நாம சாப்பிட ஆரம்பிப்போம். சோ கண்டிப்பா இன்னைக்குல இருந்து இதுவரைக்கும் செய்யாதவங்க சாப்பிடும்போது காயக்கல்பம் செய்யாம சாப்பிட்டவங்க இன்னைக்குல இருந்து இப்ப நைட்டு டின்னர் எல்லாருமே இனிமே சாப்பிட போவோம். சாப்பிடும்போது கண்டிப்பா காயக்கல்ப பயிற்சி செஞ்சுட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா மறந்து போகுது அப்படின்னா எந்த இடத்துல நம்ம எதை ரெகுலரா எடுப்போமோ அந்த இடத்துல காயக்கல்பம்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருங்க. அதை பார்க்கும் போது ஒரு பிளேட் எடுக்கும் போதோ ஒரு உப்பு எடுக்கும் போதோ நமக்கு ஞாபகம் வர்ற மாதிரி உள்ள இடத்துல ஒட்டி வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா அதை எடுக்கும்போது காயக்கல்பம் ஞாபகம் வரும். அப்படியே பிளேட்டை கீழே வச்சுட்டு நாம ஈவினிங் செய்யக்கூடிய அந்த பிளேட்டை எடுத்து வச்சு சாப்பாடை வச்சுட்டு உடனே நாம காயக்கல்பம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். சோ அந்த அளவுக்கு இந்த சாப்பிடும்போது நம்ம பண்ணிட்டு சாப்பிடும்போது அது நம்ம உடலுக்கு ரொம்ப உணவு ஒத்ததாக இருக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு கேள்வி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்ம ராஜேஸ்வரிமா நிறைவு பண்ணிக்கலாங்களாமா? நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகேங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இருங்க, ஜெயலட்சுமி அம்மா ஒரு திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஜெயலட்சுமி அம்மா. அம்மா இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்மா. சொல்லுங்கம்மா. இல்ல எனக்கு 46 ஆகுது மேம். சரிங்கம்மா. 25 நாள் ஆனதுல உடனே அந்த மென்சஸ் பீரியட்ஸ் டைம் ஆயிடுது மேம். சரிங்கம்மா. அந்த 20 நாள் தான் செய்ய முடியுது மேம் இது எக்ஸசைஸ் காலையில. அந்த 2-3 நாள் டயர்ட்னஸ் வந்துருது. அப்போதைக்கு செய்யற இதே இல்ல. நான் இந்த ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். அது எப்படி மேம்? என்ன பண்ணலாம் மேம்? அது அப்படி பண்ணிக்கோங்கம்மா. அது மெனோபாஸுக்கான அறிகுறி தான் இது. ஒண்ணும் உங்களுக்கு ஆமா நீங்க என்னைக்கு முடியும் அந்த 20 நாள் பண்றீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். அந்த 20 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. பண்ணிட்டு இருங்க. காயக்கல்ப பயிற்சி விடாம பண்ணுங்க. அது மாதிரி சாப்பிடும் போது உள்ள காயக்கல்பம், குளிக்கிறப்ப உள்ள காயக்கல்பம், இதெல்லாம் நீங்க சேர்த்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுவும் இந்த மெனோபாஸ் இது வர்றதுனால இந்த மாதிரி வரும். ஒவ்வொருத்தரோட உடம்ப பொறுத்து நம்மளோட ஹெரிடிட்டரியா நம்ம அம்மாக்கு அது மாதிரி இருக்கும், இல்ல நம்ம பெரியம்மாக்கு அதெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். சோ நம்ம பயிற்சி செய்யும் போது இதெல்லாம் குறைஞ்சு நமக்கு முதல்ல அந்த பெயின் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து அந்த 28 நாள்ல வரக்கூடிய அளவு வரும். சோ அந்த மெனோபாஸ நாம ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடலாம். சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க 20 நாள் தான் செய்ய முடியுதுன்னு கவலைப்படாதீங்க. 20 நாள் நீங்க இப்படி நினைச்சுக்கோங்க, 20 நாள் நம்மளால செய்ய முடியுதே, வாழ்க வளமுடன் அப்படின்னு நினைங்களேன். கூட ஒரு நாளா ஆட் ஆயிட்டே வரும். சரிங்களா? அவ்வளவுதான். நீங்க நம்ம செய்யறத நல்ல இந்த 20 நாள் நல்லபடியா பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலையே நல்லபடியா கூட 2 நாள் நல்ல
பிரிஸ்கா செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த இறைநிலை அமைச்சு கொடுக்கும். ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி 25 நாள்ல உள்ளது எனக்கு இது வந்து ஈஸியா என்னோட மெனோபாஸ் வந்து நான் ஈஸியா கிராஸ் பண்ணி போகணும். வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இத பண்ணுங்க. அந்த சங்கல்பம் போய் அழுத்தமா பதிய பதிய உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 28 நாள் வரலாம். இல்ல உங்களுக்கு அந்த 25 நாள் நல்லா பண்ற அளவுக்கு ஒரு மனசுல ஒரு ஊக்கம் உற்சாகம் வரலாம். சரிங்களாம்மா? ஓகே. அந்த டைம்ல அந்த பீரியட்ஸ் டைம்ல நீங்க வந்து ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணிட்டு இருங்க, போதுமானது. சரிங்களா? நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரிமா நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சிறப்பாக கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்திய பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.